அவர் ஒண்ணே வந்து டிஸ்பிளே பண்ணலையே. அவரு டிஸ்பிளே பண்ணிருக்காரு தொழில் ரீதியா நான் வச்சிருக்கேன் டிஸ்பிளே பண்ணாரா? கிடையாது. இது காவல்துறை திட்டமிட்டு இப்படி நேத்துல இருந்து ஒரு செய்தி பரப்பிட்டே இருக்காங்க. இது திட்டமிட்டு பரப்பப்படும் பொய் செய்தி. அவர் வந்து அது தொழில் ரீதியா அதை பயன்படுத்தவே இல்லை. அவருக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு துப்பாக்கி கொடுக்குறாங்க, லைசன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்க என்ன வீட்டுல வச்சுட்டு வரதுக்கு லைசன்ஸ் துப்பாக்கி இருக்கு, கையில தாங்க வச்சுக்கணும். நான் தொழில் ரீதியா போறேன், நீங்க போறீங்க, ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு வெளியிடத்துக்கு போறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, டீ கடைக்கு போறீங்க, உடனே நான் வந்து தொழில் ரீதியா போறேன்னு சொல்லி கழட்டி வச்சுட்டு போவீங்களா? துப்பாக்கி வைத்திருப்பதுக்கு 24 மணி நேரம் அவர் உரிமை உண்டு. லைசன்சிங் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அதுதான் சொல்லுது. ஆனால் இவர்கள் மாபெரும் தவறை செய்துவிட்டு நாளைக்கு நாம் மாட்டிக்கொள்வோம், நாளைக்கு விசாரணை வரும்போது தன் மீது வந்து நடவடிக்கை பாயலாம், அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக இவ்வாறான ஒரு திரிபுவாத பொய் செய்தியை, அதுவும் வந்து அந்த பொய் செய்தியை உருவாக்கி அதையும் வந்து முதல் தகவல் அறிக்கையாக வந்து பதிவு செய்து அவரை நேற்று வந்து அவர் மீது வந்து 2 வழக்குகள், அதாவது முதல் வழக்கு வலசவாக்கம் இன்ஸ்பெக்டர் ஒட்டிட்டு போன பிறகு நான் என்ன பணி செய்ய விடாம தடுத்ததாக இவர்கிட்ட போய் புகார் அளித்ததாகவும், அந்த புகாரை விசாரிக்க நான் வந்து வரும்போதுதான் இப்படியான சம்பவம் நடந்ததாகவும் வந்து 2வது வழக்கை பதிவு பண்றாங்க. இது உங்களுக்கு அதாவது நீங்க அங்க இருந்தீங்க, வலசவாக்கம் வந்து காவல் ஆய்வாளர் ஒட்டும் போது எந்த விதமான சம்பவம் நடக்கல. இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்களுடைய கண் பார்வையில உங்களுடைய முன்னாடிதான் நடக்குது. ஆகவே இது அப்பட்டமான பொய் வழக்கு என்பதை நான் மீண்டும் சொல்ல அவசியம் இல்லை. உங்களுடைய நீங்க எடுத்த காட்சிகளே சாட்சி. அமல்ராஜ் மேல 109 BNS போட்டிருக்காங்க, அதாவது கொலை முயற்சி போட்டிருக்காங்க. என்ன வேணாலும் போடலாம் சார். முதல் ஆரம்ப கட்டத்துல எஃப்ஐஆர் பார்த்தேன், நான் எல்லாம் படிச்சிருக்கேன். அதுல வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து துப்பாக்கி எடுத்து எங்களை காட்ட வந்து ஒரு துப்பாக்கியும் 6 தோட்டாக்களும் இருந்தது, எங்களை காட்ட வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் தான் இருக்கு. அதுல வந்து தான் வந்து அவர் வந்து என்னை மிரட்டினார் அப்படின்னு தான் இருக்கு தவிர தாக்குனாரு, எனக்கு இன்னென்ன இடத்தில் தாக்கப்பட்டார், இந்தந்த இடத்துல எனக்கு காயம் ஏற்பட்டது, இந்த வகையான காயங்கள் ஏற்பட்டது எதுவுமே கிடையாது. வெறும் வந்து அது வந்து ஒரு குட்டப்புகனா போட்டது. நீங்க விஷுவல்ஸ் பாத்தீங்க, நீங்க தான் விஷுவல்ஸ் எடுத்தீங்க. அவரை வீட்டுல கூப்பிட்டு போறதுல இருந்து ஜீப்புக்குள்ள ஏத்தி துப்பாக்கி வாங்குறது வரைக்கும் எல்லா விஷுவல்ஸும் உங்க கிட்ட இருக்கு. இந்த எந்த விஷுவல்ஸ்லன்னா காவல்துறை நோக்கி இல்ல ஆய்வாளர் நோக்கி நான் உன்னை சுட்டுடுவேன், என்ன பிடிக்காத, என்கிட்ட வராத, வந்தேன்னா அவ்வளவுதான் உன்னை கொன்னுடுவேன், ஏதாவது ஒரு வார்த்தை அவர் திறந்து பேசினாரா? விஷுவல்ஸ் உங்ககிட்ட இருக்கு, நாங்க எடுக்கல. பேசினாரா? மாறா காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் தள்ளிக்கிட்டே போய் போலீஸ் கிட்டே வரையா, போலீஸ் கிட்டே அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு பண்ணாரா? அப்ப அதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல, அததான் சொல்றீங்க. பார்த்தாலே தெரியுது. நான் சொல்லுவேன், இது காவல்துறை தான் இது நாங்க பதில் சொல்ல முடியாது. நாங்க விசாரணைக்கு வரோம், விசாரணைக்கு அவர் முழுசாக வந்து ஒத்துழைப்பை கொடுப்பார். அது அவங்க வந்து எப்போ எத்தனை மணிக்கு அதாவது 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ, ஏற்கனவே இதே காவல் நிலையத்தில் 3 மணி நேரம் வந்து அவர் விசாரணைக்கு வந்திருக்கார். ஆகவே இது மாலை வந்து விசாரணைக்கு வருவார். இது காவல்துறையுடைய முடிவு. நீங்க சொன்ன மாதிரி இல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவும் கிடையாது. அவர் வராரு. இதுல என்னன்னா அவங்க சொல்றது வந்து அதிகமான வந்து தொண்டர்கள் வந்தா எங்களுக்கு அது பாதுகாப்பான சில பாதுகாப்பு சில வந்து இடையூறுகள் இருக்குன்னு நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க யாரையும் வந்து அழைக்கல. ஆனா தொண்டர்களா ஒரு தலைவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு வரும்போது தொண்டர்களா தன்னெழுச்சியா அவங்களே வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை எங்களால் தடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கோம். அவங்க அதுக்கேற்ற பாதுகாப்பு ஏற்பட அவங்க பண்றதான் சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் அது வரோங்க, விரைவில் விசாரணைக்கு வரும். ஓகே, நன்றி.